இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று முதல் உலகப் போர் வெடித்ததற்கான முதல் 7 காரணங்களை நாங்கள் உடைக்கிறோம். இது பெரும் போர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய 2 கோடி பொதுமக்கள் மற்றும் வீரர்களின் இறப்பு எண்ணிக்கையை கொண்ட வரலாற்றின் மிக கொடிய மோதல்களில் ஒன்றின் பின்னணியில் உள்ள முக்கிய காரணங்களை பார்ப்போம். பேராயர் பிரான்ஸ் பெர்டினாண்டின் படுகொலை. உடனடியான தூண்டுதல். ஆஸ்திரியா ஹங்கேரியின் பேராயர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் ஜூன் 28, 1914 அன்று பொஸ்னிய செர்பிய தேசியவாதியான கவ்ரிலோ பிரின்சிப் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு ஐரோப்பாவை போரில் மூழ்கடிக்கும் ஒரு சங்கிலி எதிர்வினையை ஏற்படுத்தியது. கூட்டணி அமைப்பு. எண் 2. கூட்டணி அமைப்பு. ஐரோப்பா 2 முக்கிய கூட்டணிகளாக பிரிக்கப்பட்டது. ட்ரிபிள் என்டென்டே, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் யுனைடெட் கிங்டம். ட்ரிபிள் அலையன்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் இத்தாலி. இந்த கூட்டணிகள் இரு நாடுகளுக்கிடையேயான ஒரு மோதல் விரைவாக மற்றவர்களை உள்ளடக்கி ஒரு டோமினோ விளைவை உருவாக்குகிறது. ஏகாதிபத்தியம். எண் 3. ஏகாதிபத்தியம். பெரிய ஐரோப்பிய சக்திகள் தங்கள் பேரரசுகளை விரிவுபடுத்தும் போட்டியில் ஈடுபட்டு உலகம் முழுவதும் காலனிகள் மற்றும் செல்வாக்கிற்காக போட்டியிட்டனர். இந்த போட்டி பதட்டங்களையும் போட்டிகளையும் உருவாக்கியது. இது போர் வெடிப்பதற்கு பங்களித்தது. இராணுவவாதம். எண் 4. ஈராணுவவாதம். பெரும் வல்லரசுகள் ஆயுத பந்தயத்தில் ஈடுபட்டு தங்கள் இராணுவ படைகளை உருவாக்கி புதிய ஆயுதங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தன. இந்த இராணுவ மயமாக்கல் போரின் வாய்ப்பை மேலும் மேலும் அழிவுகரமானதாக ஆக்கியது. தேசியவாதம். எண் 5. தேசியவாதம். தீவிர தேசிய பெருமை மற்றும் இன பதட்டங்கள், குறிப்பாக பால்கனில் ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கியது. பல இனக்குழுக்கள் சுதந்திரம் அல்லது தேசிய ஐக்கியத்தை நாடியது. அமைதியின்மை மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தது. பொருளாதார மற்றும் அரசியல் போட்டிகள். எண் 6. பொருளாதார மற்றும் அரசியல் போட்டிகள். ஜெர்மனியின் வளர்ந்து வரும் சக்தி மற்ற நாடுகளால், குறிப்பாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றால் அச்சுறுத்தலாக காணப்பட்டது. இது தற்போதுள்ள பதட்டத்தை மேலும் மேலும் மோதலுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கியது. நெருக்கடி மேலாண்மை தோல்விகள். இறுதியாக எண் 7. நெருக்கடி மேலாண்மை தோல்விகள். 1914 ஜூலை நெருக்கடியின் போது இராஜதந்திர தோல்விகள் மற்றும் தவறான தகவல் தொடர்புகள் நிலைமையை மேலும் அதிகரித்தன. பேராயர் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தொடர்ச்சியான இராஜதந்திர மற்றும் இராணுவ முடிவுகள் ஆயுத படைகளை அணிதிரட்டுவதற்கும் போர் பிரகடனங்களுக்கும் வழிவகுத்தன. இந்த 7 காரணிகள் மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலையை உருவாக்கியது. பேராயர் பிரான்ஸ் பெர்டினாண்டின் படுகொலை இந்த தூள் கேக்கை பற்ற வைத்த தீப்பொறியாகும். இது முதலாம் உலகப் போர் வெடிப்பதற்கு வழிவகுத்தது. இந்த கூட்டணி அமைப்பு உலகெங்கிலும் உள்ள நாடுகளை விரைவாக மோதலுக்கு இழுத்தது. இதன் விளைவாக உலகை மறுவடிவமைக்கும் ஒரு பேரழிவுகரமான போருக்கு வழிவகுத்தது. இன்ஃபோடெயின்மெண்ட்டை பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் இந்த வீடியோவை தகவல் அறிந்ததாக கண்டால், மேலும் வரலாற்று உள்ளடக்கத்திற்கு விரும்புவதை உறுதி செய்து குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும். மற்ற எந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் மறைக்க விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.